ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நான் சன்வே பிரமிட் அப்படிங்கிற மாலில் ஷாப்பிங் பண்ணுறக்காக வந்திருக்கேன். இங்கே ஷாப்பிங் மட்டும் இல்லை, சைனீஸ் நியூ இயருக்கு சூப்பராக டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது பார்க்கறக்காகவும் வந்திருக்கோம். அது எல்லாம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு இந்த சைனீஸ் நியூ இயர் பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரிஸும் அண்ட் அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம காரை பார்க் பண்ணிட்டு வந்துடலாமா? சைனீஸ் ஜோசியம் படி இந்த ஆண்டு உட்ஸ்னேக் ஆண்டு. இங்கே ஒரு ஆண்டும் ஒரு விலங்கு பேர் வைப்பாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு அனிமல் பேர் வரும். வுட், ஃபயர், எர்த், மெட்டல், வாட்டர்னு 5 எலமெண்ட்ஸ் வச்சு இது மாறும். லாஸ்ட்டாக 1965 இந்த உட்ஸ்னேக் இயர் வந்துச்சான். சைனீஸ் நியூ இயர் எதுக்கு கொண்டாடுறாங்க? அந்த குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிற நேரம். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை வரவேற்கிறதுக்காக கொண்டாடுறது தான் இந்த சைனீஸ் நியூ இயர். எல்லாத்துக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சைனீஸ் நியூ இயருக்கும் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நியான்னு ஒரு மான்ஸ்டர் இருந்தாராம். அவர் ரொம்ப கெட்டவராம். அவர் கிராம மக்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தாராம். அப்போது அந்த கிராம மக்கள் இவரை எப்படியாவது விரட்டணுன்ட்டு நிறைய வழியை தேடினாங்களாம். அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சாங்களாம், இவருக்கு ரெட் கலர்னா, கிராக்கர்ஸ்னா, நாய்ஸ்னா ரொம்ப பயம்னு. அதனால் அவங்க வீடு ஃபுல்லாக ரெட் கலரில் டெக்கரேட் பண்ணி, கிராக்கர்ஸ் பண்ணி அண்ட் லவுட் நாய்ஸில் மியூசிக் பண்ணாங்களாம். அதை பார்த்த நியான் திரும்பி வரவே இல்லையாம். ஸோ அந்த மான்ஸ்டரை வென்ற வெற்றியை கொண்டாடுறது தான் இந்த சைனீஸ் நியூ இயர்னு சொல்கிறாங்க. எந்த கதை எப்படியோ, ஆனால் இவங்க இந்த நியூ இயரை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்கங்க. அண்ட் இதை 15 நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். எப்படி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது ஒரு பெரிய ஸ்டோரி தான். அண்ட் இதை கட் பண்ணி நமக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த டெக்கரேஷன் எல்லாம் நாங்கள் சூப்பராக பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் மெக்டி தேடி போயிட்டுருக்கோம். இப்போ மெக்டிக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் டாக்கோ பெல் போயிட்டு, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக நேச்சோஸ் சாப்பிட்ணுன்னு சொன்னார். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். இங்கே மெக்டியில் செல்ஃப் ஆர்டர் தான். நம்மளே நமக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணி பே பண்ணிக்கலாம். அண்ட் பே பண்ணிட்டா நம்ம போய் செல்ஃப் பிக்கப்பும் பண்ணி அங்கே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து உக்காந்தாச்சு. சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டர் வந்துருச்சு. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா 2 பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ட்விஸ்டர் ஃப்ரைஸ், நாசி லமாக், அப்புறம் கோக். ரொம்ப பசிக்குது. போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் டாக்கோ பெல்லில் ஒரு நேச்சோஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோதான். சாப்பாடெலாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. அண்ட் இந்த வெளியில் நைட்டில் சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். இதோட நான் இந்த vlog-ஐ இங்கே முடிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சம் இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு vlog-ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Vidya.